காம் பில்லிங் சாஃப்ட்வேர்ல மெனு பார்ல இருக்கிற ஒவ்வொரு மெனுவுக்கும் 1 2 3 4 இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு மெனுவை கிளிக் பண்ணாலும் அந்த மெனுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சீரியல் நம்பர் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும் போதும் வரக்கூடிய சப்களத்திலையும் ஆப்ஷன்ஸ்க்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க? இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூவை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிட்டு இதுல ரெண்டாவதா இருக்கிற ஸ்டாக் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்றேன். வரக்கூடிய களத்துல ரெண்டாவதா இருக்கிற கரண்ட் ஸ்டாக் வேல்யூ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றது மூலமா இந்த கரண்ட் ஸ்டாக் அப்படிங்கிற பேஜுக்கு என்னால வர முடியும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே கரண்ட் ஸ்டாக் பேஜை இந்த சீரியல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி எளிமையா எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். உங்க கீபோர்ட்ல இருக்க F10 இந்த கீயை பிரஸ் பண்ணுங்க. மெனு பார்ல இருக்கிற இந்த ஃபைல் அப்படிங்கிற மெனு செலக்ட் ஆயிருக்கும். ரிப்போர்ட்ஸுக்கான சீரியல் நம்பர் 4 கீபோர்ட்ல 4 பிரஸ் பண்றேன். அடுத்ததா ஸ்டாக் ரிப்போர்ட்ஸுக்கு 2, அடுத்து கரண்ட் ஸ்டாக் வேல்யூவுக்கு 2, இப்படி F10 422 இதை கொடுக்கும்போது கரண்ட் ஸ்டாக் பேஜ் ஓபன் ஆயிரும். இந்த F10 ஆப்ஷனை நம்ம எந்த பேஜ்ல இருந்தும் யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் F10 ரிப்போர்ட்ஸ்க்கு 4, சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு 7, இதுல டே வைஸ் ரிப்போர்ட்டுக்கு 2 இப்படி கொடுத்து டேட் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுஸை யூஸ் பண்ணாம F10 கீயை பிரஸ் பண்ணி சீரியல் நம்பரை வச்சு எந்த ஒரு செக்மெண்ட்டையும் நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும்.